ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம புரட்டாசி மாத பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்குது. 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளுக்குரிய மாதமாக எல்லாருமே கொண்டாடுறோம். அந்த பெருமாளினுடைய அருள்கடாட்சம் இருக்கும்போது நம்மளுடைய வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்யும், அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும். செல்வ வளங்களுடன் எல்லா காசு மட்டும்தான் ஒரே ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. லக்ஷ்மின் மகாலட்சுமின்னு சொல்லும் போது எல்லா ஐஸ்வர்யங்களும், குழந்தை பாக்கியம், எல்லா நலன்களும், அடுத்து உடல் நலத்தோடு எல்லா நலன்களும் பெற்று இருக்க நம்ம அந்த புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் புதனுடைய பெயர்ச்சியும் இருக்குது. 2 கட்டமாக இந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன. இந்த புரட்டாசி மாதத்துல இன்னொரு மிக விசேஷமான ஒரு திருநாள் பாத்தீங்கன்னா மாலயபட்சம். மாலயபட்சம்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன மேடம் அப்படின்னு கேட்கும்போது, மகாலயபட்சம்ன்றது பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, கர்மாக்களை யாராவது தவற விட்டுருந்தாங்கன்னா, அதாவது அம்மா அப்பா இறந்திருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி இறந்திருப்பாங்க, நமக்கு அவங்களுடைய காரியங்களையோ இல்ல அவங்களுடைய கடமைகளையோ செய்ய தவற விட்டுருந்தோம்னா இந்த மகாலயபட்சத்துல நம்ம அந்த 15 நாள் வரக்கூடிய அந்த திதியில செய்யும் போது அதற்குண்டான தோஷ நிவர்த்திகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல அந்த மாலையபட்சம் முன்னோர்களினுடைய கர்மாக்கள் தீரக்கூடிய அந்த நாட்கள் கழிந்த உடனேயே அடுத்து அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் கொண்டாடப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி ஆரம்பமாகிறது. இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகுது. 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது இது கிரகணமாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கிரகணம் நம்ம எதுக்கு பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா கோள்கள் மூலமாக அந்த 2 கிரகங்களும் கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது இந்த அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இன்று எப்போதுமே நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கும் போது அமாவாசையில தான் ஆரம்பிப்போம். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தோட ஆரம்பிக்கிறதுனால நீங்க மறுநாள் பிரதமை அன்னைக்கு அந்த பிரதமை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை பொழுதுல 6 மணிக்கு மேலேயோ இல்ல 8 மணிக்கு மேலேயோ ஒரு கலசத்தை மாத்திரம் வச்சு உங்க வீட்டுல அந்த நவராத்திரியான ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷத்தை நீங்க உங்க வீட்டுல ஆரம்பிக்கலாம். இந்த நவராத்திரி எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவராத்திரி ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் தேதி விஜயதசமியோட அந்த நவராத்திரி ஆகப்பட்டது முடிவுக்கு வருது. அடுத்து திரும்ப இந்த மாதத்துல இன்னும் ஒரு சிறப்பு ஒரு பூஜை பண்றதுக்கு உகந்த நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி 2 நாட்களாக வருது. 17 9ஆவது மாதமும் அடுத்து 17 அக்டோபர் மாதமும் 2 நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்திலேயே வருது. அதிகமான கடன் இருப்பவர்களோ எல்லா ராசி என்பவர்களும் அதிகமான கடன் இருக்கு, அதிகமான தடைகள் தாமதங்கள் இருக்கு, குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் தொந்தரவுல இருந்து விலகுவதற்கும் உங்களுடைய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி ஆகுவதற்கும் உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். சிம்ம ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாத கிரக அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது ராசியிலேயே புதன் பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் கேது, ராசிக்கு 9ஆம் அதாவது 7ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார், 8ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இதுதான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அடைவுகள். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தொழில் செய்யறதா இருந்தால் ஒரு நேர்த்தியாகவும் ஒரு நேர்மையாகவும், வேலைக்கு போறது அந்த டயத்துக்கு போறது, பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்றது, அதே சமயத்துல ஒரு உயர் அதிகாரி பதவியில தான் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு உயர் அந்தஸ்தை வகிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அதே சமயத்துல உயர் அந்தஸ்து இல்லைனாலும் தனக்கு கிடைத்த ஒரு சூழ்நிலையை தனக்கு
சாதகமாக்கி கொள்பவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் மட்டுமே தான். இந்த சிம்மராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பதவி, எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யம், அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்த சிம்மராசி அன்பர்கள் கூட இந்த கடந்த ஒரு 4 மாத காலமாக இருக்கிற இடம் கூட தெரியாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் சொன்னேன், எந்த சூழ்நிலையையும் தனக்கு சாதகமாக்கி கொள்பவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். பெரிய பெரிய பதவியில இருக்கும் போதும் அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி கொண்டார்கள். இப்போ அந்த பதவி உயர்வு எதுவுமே இல்லை, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நிர்கதியாக நிற்கும் போதும் அந்த சூழ்நிலையையும் தனக்கு சாதகமாக்கி கொள்பவர்கள் தான் இந்த சிம்மராசி என்பவர்கள். அதுலயும் அந்த கடந்த 6 மாதத்துல இந்த சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இழக்காத இழப்புகள் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான பெரிய பெரிய உறவுகளை இழந்திருக்கீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா விபத்துக்கள் மூலமாக கூட இழந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கும்போது இவ்வளவு பெரிய துன்பங்களை நமக்கு கொடுப்பாரா அப்படின்னு அவர்களுக்கு தெரியாமலே நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. சிம்மராசி என்பர்கள் சொல்ல போனா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்களே உங்களுக்கு தெரியாத ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் குடும்ப உறவுகள் மூலமாக அதிகமான ஒரு பிரிவினைகள். சில சிம்மராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள், அவமானங்கள், நீங்க அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த கேரக்டரே கிடையாது. ஆனா உங்களுடைய குணத்தை அது அசிங்கப்படுத்தி பேசி, அவமானப்படுத்தி பேசி, அதுவும் யார் பேசுறா, உங்க கூட இருக்கிறவங்களே, உங்க கூட பயணிக்கிறவங்களே, உங்களுடைய மனைவியை சார்ந்தவர்களோ உங்களுடைய கணவனை சார்ந்தவர்களோ அந்த மாதிரி பேசும்போதுதான் உங்களுடைய வலியும் வேதனையும் மிக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருந்திருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள். என்ன மேடம், நாங்க பட்ட வேதனை பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல அந்த எதிரிக்கு கூட அந்த வேதனை வந்துடக்கூடாது அப்படின்ற அளவிற்கு இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை ஆளாக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க உங்களை சார்ந்தவர்களை மிக ரொம்ப பாசமாக வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதாங்க நீங்க செய்யற முதல் தவறே. சிம்மராசி அன்பர்கள், நீங்க உங்களை சார்ந்தவர்களை எந்த அளவிற்கு அரவணைப்போடுமா ஒரு அன்போடும் வைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு அவர்கள் உங்களை விட்டு பிரியும் நபர்களாக தான் இருப்பார்களே ஒழிய உங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு ஒரு சிறிதளவும் கிடையாது. இதுதான் இந்த சிம்மராசி அன்பர்களுடைய கடந்த ஒரு 6 மாத காலமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலவரம். ஏன்னா இதுவரைக்கும் ஒரு 10 வருஷமாக ரொம்ப அந்யோன்யமாக இருந்த சிம்மராசி அன்பர்கள்லாம் இப்போ ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரிவினை எங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு வந்ததே இல்லை, ஏதோ குழந்தைகள் இருக்காங்கன்னு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. அடுத்து ஆண்கள் அதை விட அதிகமாக இருக்கிறீங்க. ஏன்னா சம்பாதிச்சு குடும்பத்துக்காக உழைச்சேன், ஆனா அந்த குடும்பம் எனக்கு என்ன செஞ்சது அப்படின்னு கேட்கும் போது அதுல எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பும் இல்லாம, குடும்பம் ரீதியாக உங்களுக்கு ஒத்துழைப்பே இல்லைங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக செய்றீங்க, இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்காக செய்றீங்க. இந்த குழந்தை இன்னைக்கு உங்களை ஒரு அரவணைப்போட பாத்துக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அந்த அளவிற்கு சிம்மராசி என்பர்கள் யாருக்காக நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டு செய்றீங்களோ அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்விகள் காத்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்திற்கு வந்தாச்சு. உங்களுடைய ராசியிலிருந்து கடந்து உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வந்தாச்சு. 2ஆம் இடத்துல அந்த கேதுவோடு சேரறார். அந்த கேதுவோடு சேரும்போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான நிறைய வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு அரியர்ஸ் பணம் வரும், ஏன்னா ரிட்டையர்ட் ஆகி அந்த அரியர்ஸ் பணம்லாம் வரல. சில பேருக்கு பிஎஃப் பணம்லாம் வர வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியான எதுல இருந்தெல்லாம் அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வருதோ அது எல்லாமே வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. சில பேருக்கு, நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தமான கடன்கள் அதிகமாக இருக்குங்க. எனக்கு அதிகமான கடனே பாத்தீங்கன்னா என்னுடைய தொழில்னாலதான். நான் எவ்வளவோ தொழில் செஞ்சு அதுல ஏமாற்றம் அடைந்து, ஏன்னா சிம்மராசி என்பர்கள் சக நண்பர்கள் சக உறவினர்களை அதிகமாக நம்புவர்கள். அதனால நீங்க என்ன பண்ணீங்க, அவர்களோடு கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சீங்க. அந்த கூட்டு சேர்ந்து தொழில் செய்யும் போது வருமானம் வரும்போது அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த தொழில ஒரு நஷ்டம், அதுல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நபராக தான் உங்களுடைய கூட்டாளி இருக்கிறாரே தவிர உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபராக கிடையாது. இதனாலேயே இந்த சிம்மராசி என்பர்கள்
என்பர்கள் இதை நினைச்சே நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில தவிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க சிம்மராசி என்பர்கள். இதுல இருந்தெல்லாம் வெளியில வர முடியுமா? இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக வெளியில வர முடியும். நீங்க செய்கின்ற அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது பெருமாள்னு சொன்னாலே கடனில் இருந்து நிவர்த்தியை தரக்கூடியவர். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பெருமாள் ஆகப்பட்டவர் நிறைய கடன்களை கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடனில் இருந்து நிவர்த்தி தரக்கூடியவர் அந்த பெருமாள் ஆகப்பட்டவர். அந்த தெய்வ வழிபாடுதான். அந்த புரட்டாசி மாதமும் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வருது. இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த பௌர்ணமி பூஜை, அதாவது பௌர்ணமி ஆகப்பட்டது 2 வாட்டி வர்றதுனால நீங்க அந்த சத்யநாராயண பூஜைய தைரியமா பண்ணுங்க. 2 நாளும் பண்ணும்போது உங்களுடைய நிவர்த்திகள் எல்லாமே உங்களுடைய வீடு தேடி வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாகவா இருக்க போகுது. இந்த சிம்ம ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மகம் நட்சத்திர அன்பர்கள். மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கணவர் சம்பந்தமான சில அவமானங்கள் அசிங்கங்கள் கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு ஆண்களுக்கு அதுல வேலை வாய்ப்புகள் எல்லாம் இழந்திருக்கும். வேலை வாய்ப்பை இழந்திருப்பீங்க. அந்த வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த சூரியன் சுக்கிரன் கேது 2ம் இருக்கிறதுனால, அடுத்து உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வேலை வாய்ப்புல நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பூர நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. சொத்துக்கள் விற்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே ஒரு சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க நினைச்ச வேலைகள், அதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். இல்ல வெளிநாடு முயற்சிகள் ஏதாவது பண்ணலாமான்னா கண்டிப்பா வெளிநாடு முயற்சிகள் எல்லாம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.